அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு காட்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற ஏப்ரல் 23 நம்ம தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க போகுது. அதனால அரசியல்வாதிகள் தயாரானாங்களோ இல்லையோ, மக்கள் தயாரானாங்களோ இல்லையோ, தேர்தல் ஆணையமும் அரசு அதிகாரிகளும் ரொம்ப பயங்கரமா தயாராகி ஆங்கேயே பல்வேறு பிரச்சனைகளை புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை பிடிக்கிறாங்கன்னு கேக்குறீங்களா? வாகன சோதனைகள் நம்ம எடுத்துக்கிட்டு போற தொகைகள் எவ்வளவா இருந்தாலும் உடனே பிடிச்சி அதுக்கான ஆதாரம் இருக்கா, பில்ல கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்மள்ட்ட பில்லு இல்லைன்னு சொன்னோம்னா மொத்த பணத்தையும் அவங்க ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க. அதை உரிய இடத்துல ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கான பில்லுகள் எல்லாம் நம்ம கொடுத்துட்ட பிறகுதான் அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அப்படிதான் ஒரு 2 நாளாவே எங்க கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல 50,000 பிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 8 லட்சத்தை பிடிச்சாங்க. பெண்ணாடத்துக்கு பக்கத்துல இறையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்கிட்ட வாகன சோதனையில 12 லட்சம் பிடிச்சிருக்காங்க. சரி, அந்த 12 லட்சம் எதுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்காக அவர் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப பிடிச்சிருக்காங்க. சோ தேர்தல் அறிவிச்ச உடனேயே அரசு அதிகாரிகள் நம்மள செக் பண்றதுல அவ்வளோ தீவிரம் காட்டிக்கிட்டு வராங்க. அதே சமயத்துல தேர்தல் வந்த உடனே அதிகாரிகளே இப்படி விரைந்து செயல்படும் பொழுது மக்களாகிய நாம என்ன செய்யணும், யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அன்பு காட்டு யூடியூப் சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய சாதாரண கருத்துக்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும். அதற்கான எதிர்கருத்துக்கள் நீங்க பேசுனாலும் கமெண்ட்ல பதிவு கொடுங்க. வாங்க இப்ப பேசலாம். நம்முடைய ஓட்டு நம்முடைய உரிமை, அதை போட வேண்டியது நம்முடைய கடமை. சோ ஓட்டு நம்ம யாருக்கு போட போறோம்? என்னுடைய தலைவர் புரட்சி தளபதி, இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு தான் என் ஓட்டை போடுவேன். முடிஞ்சா அவருக்கு நான் தாலி கட்டிக்கிட்டு பொண்டாட்டியா கூட போவேன்னு சொல்ற நம் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் காலகாலமாவே எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்தே நாங்களாம் எம்ஜிஆருடைய விசுவாசிங்க, அதனால ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடிய நம்முடைய மக்களுக்கும், ஐயோ எனக்கெல்லாம் கலைஞர் தான், எனக்கு படிப்பறிவு அதிகமா வந்து வளர்றதுக்கு வளர்ச்சியை கொடுத்தவர் கலைஞர் தான், அப்படிங்கும் போது நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கும் நம்ம யூடியூப் சேனல் மூலியமா சொல்லிக்கிறது என்னன்னா, உங்களுடைய தொகுதியில் உங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய நல்ல புரட்சி சிந்தனை கொண்ட தலைவர்களுக்கு ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்குள்ளார அனுப்புங்க. அதை விட்டுட்டு நான் பிடிச்சவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி சல்சா படம் பார்க்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் மிக்சர் சாப்பிடக்கூடிய எம்எல்ஏக்களையும் நீங்க சட்டமன்றத்துக்குள்ளார அனுப்புனீங்கன்னா உங்களுடைய தொகுதியில உங்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே கிடைக்காது. இப்பயும் சொல்றேன், கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த எம்எல்ஏ எந்த அமைச்சர் சிறப்பா செயல்பட்டாரோ அவருடைய தொகுதியில நீங்க போயிட்டு பாருங்க, எல்லா விதமான சகல வசதிகளும் இருக்கும். ஆனால் நாம் இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்புனா நம்ம தொகுதி பேரை கூட சொல்ல மாட்டாங்க ஜெயிச்சு முடிச்சிட்ட பிறகு. அதனால நீங்க தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவேன், திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி சொன்னாலும் நம்மளுடைய நலன்களை பேசக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் தான் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். காரணம், அவர்கள் நமக்காக செயல்படக்கூடிய ஒரு வேலை ஆட்கள் தான், மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்கள் தான் எம்எல்ஏக்கள். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு மக்களை அடிமைகளாக மாற்றி விடுகிறார்கள். அப்போ அப்படியேப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு முதல் காரணம் மக்கள் தான் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணர்ந்துதான் ஆகணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர சமயத்தை பார்த்துதான் எங்கெங்கே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த கட்சிகள் எல்லாமே வந்து ஒருவரை பழி போடுவதும், பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு சொல்லி எல்லா இடத்திலும் வதந்திகளை கிளப்பி ஒருவரை வந்து தாழ்வானவர்களாகவும் ஒருத்தரை வந்து நாங்க தான் சிறப்பானவர்கள் சொல்லி காட்டுறதும், கள்ளக்காதலை ஆதரிப்பதும், கொள்ளைகளை ஆதரிப்பதும், பாலியல் வன்கொடுமைகளை ஆதரிப்பதுமாக சில பேர் பதிவு போடுறாங்க. முக்கியமா நேற்று கூட ஒரு அமைச்சர், அதிமுகவுடைய அமைச்சர், கனவு காணுங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்டா எனக்கு நயன்தாரா வேணும் குடுப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் பெண் அடிமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு பேச்சு. இதெல்லாம் எப்படி பேச மனசு வருதுன்னே தெரியல, ஆனா பேசுறாங்க. சோ பெண்கள் தெளிவா இருக்கணும். இந்த சமூகத்துல பெண்களை ஏமாற்றிதான் பல்வேறு பிரச்சனைகள் நடக்குதுங்கும் போது நாம பெண்கள் தெளிவா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சட்டமன்றத்துல போயிட்டு உட்கார்க்கக்கூடிய நம்முடைய எம்எல்ஏக்கள் நம்ம தொகுதியில சாலை வசதி, நீர்க்குடம், குடிநீர் பிரச்சனை, இதை எல்லாத்தையுமே ஓங்கி ஒழிக்கணும். கடந்த 5 ஆண்டுகள்ல எதிர்கட்சியாக இருந்தவர்கள் கூட சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பு போராட்டம் பண்ணல.
ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் கூட இருந்த சில புரட்சிகரமான கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கேள்வி எழுப்பி குரல் கொடுத்தாங்க. சோ அரசியல்வாதிகள் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாலே அவங்க மக்களுக்காக பேசக்கூடியவர்களா இருக்கணும், மக்கள் மாறணும், மக்கள் திருந்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலியமா நம்ம தெள்ள தெளிவாக கேட்டுக்கிறோம். உங்களுடைய ஓட்டுகளை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் போடுங்கள், ஆனால் அவர் ஒரு சிறந்த சிந்தனையாளராகவும் புரட்சிகர எண்ணம் கொண்டவராகவும் இருந்தால்தான் உங்களுடைய தொகுதி சிறப்படையும். அதற்காக நீங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்தாலும் கூட, அவரை வெற்றி பெற செய்தாலும் கூட, அது உங்களுக்கான கிடைத்த வெற்றி, உங்கள் மக்களுக்கான கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிறோம். தயவு செய்து பார்வை மோகத்தில் விழுந்து விட வேண்டாம். அதாவது விஜய் ஒரு அரசியல் உள்ள வந்திருக்கிறாரு, சினிமாவில் இருக்கிற மாதிரியே அரசியல் வாழ்க்கையிலேயே செஞ்சிடுவாரான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செய்ய மாட்டாரு. அப்படிங்கும் போது அவருக்கான அரசியல் புரிதல் ஏற்பட வேண்டும். ஏற்கனவே ஆட்சி செஞ்சவங்க ஊழல் செஞ்சிருக்கிறாங்களா, நல்லது செஞ்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அவங்களையும் அலசி ஆராய்ஞ்சுதான் ஓட்டுக்களை போடணும். சோ இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மொழியாளர்கள், பல்வேறு சிந்தனையாளர்கள் எல்லாருமே சேர்ந்த ஒரு கலவை. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடுதான் நம்முடைய இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவில் நாம ஒரு நபரை செலக்ட் பண்றோம் அப்படின்னா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற அறிவை இயல்பாவே ஒவ்வொரு மக்களும் பார்க்கணும். பகுத்தறிவு அப்படிங்கிறத மக்கள் உணரணும். அதனால ஒரு அரசியல் மோகம், பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மோகம் இதெல்லாம் விழுந்து நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவரை தவறாக தேர்ந்தெடுத்திட வேண்டாம். முக்கியமாக சட்டமன்றத்துக்குள்ளார கேள்வி எழுப்பக்கூடிய தலைவர்களை அனுப்புங்க. அதற்காக உங்களுடைய ஓட்டுகளை தெள்ள தெளிவா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓட்டு என்பது நமது உரிமை, அதை நல்லவர்களுக்கு போட வேண்டியது என்பதும் நம்முடைய கடமை. கடைசியில் மக்கள் அரசியல்வாதிகளை குறை சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய குறை என்பது உங்களுடைய ஓட்டுக்கள் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். மறுபடியும் நம்முடைய அன்பு காட்டு யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களுடைய கமெண்ட்களை பதிவில் போடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.